வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் 24 செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு. ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. 2019 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உட்பட நாட்டின் 8 இடங்களில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 407 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 6 வருடங்கள் பூர்த்தியாகின்ற போதிலும் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை. இவ்வாறானதொரு பின்னணியில் ஏப்ரல் 21 தாக்குதலின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று காலை 8:30 அளவில் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றுள்ளன. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளினூடாக 462 மில்லியனுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 9 முதல் மற்றும் 19ஆம் தேதி வரையான 10 நாட்களில் மாத்திரம் மேற்படி வருமானம் ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஹகடபிட்டிய தெரிவித்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் 1.3 மில்லியன் வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2025ஆம் ஆண்டிற்கான முதலாம் தவணையின் 3ஆம் கட்டம் இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய முதலாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் மே மாதம் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. 2025 இரண்டாம் தவணையின் முதலாம் கட்டம் மீண்டும் மே மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்டமாக பாடசாலைகள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதோடு அதன் கல்வி செயற்பாடுகள் அக்டோபர் 17ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. 3ஆம் தவணைக்கான இரண்டாம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பருத்தித்துறை தும்பளை பிரதேசத்தில் வீடொன்றுக்குள் பலத்த காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக பருத்தித்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர். தும்பளை பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேற்படி பெண் வீட்டில் இருந்த வேளையில் வீட்டை கொள்ளையிடும் நோக்கில் வந்த நபரொருவர் பெண்ணை பொல்லால் கடுமையாக தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் 20 வயதுடைய பருத்தித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனையை தொடர்ந்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடம் அணிந்த ஆண் உள்ளிட்ட 2 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனுவல் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் நேற்று இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் 4 பவுண்ட் சங்கிலி அறுக்கப்பட்டுள்ளது. சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய 4 கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி சபை தேர்தலில் பட்டினமும் சூழலும் பிரதேச சபை மற்றும் திருகோணமலை நகர சபைக்கும் போட்டியிடும் 2 சுயேட்சை குழுக்களை தமது கட்சியுடன் இணைப்பது தொடர்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
திருகோணமலையில் நேற்று குறித்த இரு சுயேட்சை குழுக்களையும் சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தமது கட்சியானது வடகிழக்கில் இணைந்த கட்சியாக விஸ்தரிக்கப்பட்டு அதனை பதிவு செய்தல் தொடர்பாக வெகு விரைவில் அறிவிக்கப்படும் என அர்ச்சுனா எம்பி குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தேர்தலில் தமிழ் தேசியம் தொடர்பில் கருத்து வெளியிடும் கட்சிகளை தாம் ஆதரிப்பதாகவும், குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான கட்சிக்கு முன்னுரிமை வழங்கி ஆதரிக்க உத்தேசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்ட விதிமுறை மீறல் தொடர்பாக நேற்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு 162 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதற்கமைய கடந்த மார்ச் 20 தொடக்கம் ஏப்ரல் 19 வரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்ட விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் மொத்தமாக 1874 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இருப்பினும் மொத்த தேர்தல் முறைப்பாடுகளில் 1607 முறைப்பாடுகளுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒரு புதிய நிறத்தை கண்டுபிடித்துள்ளதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. குறித்த நிறத்திற்கு ஓலோ என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிறம் கலிபோர்னியாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு நடத்திய ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை நேரடி வெளித்திரை தூண்டுதல் மூலம் மட்டுமே உணர முடியும் என விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் குருசுவாமி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியுள்ளார். நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. இன்று தையிட்டி விகாரை அரசாங்கத்தின் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் காலத்தில் நிர்மாணிக்கப்படவில்லை என்று தற்பொழுதுள்ள அரசு தரப்பிலான பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். நான் கேட்கிறேன், விகாரை கட்டப்படவில்லை, ஆனால் அதில் புதிதாக கட்டப்பட்ட மண்டபம் அது திறப்பு விழா நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில். உண்மையாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இனவாதமின்றி செயற்படுபவர்களாக இருந்திருந்தார் இந்த புதிய கட்டட வளாகம் திறக்கப்பட்டிருக்காது, புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்காது. ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. மக்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மண்டப கட்டுமானம் அல்ல, வேறு கட்டுமானங்களும் வருவதற்கான அபாயம் காத்திருக்கிறது. ஆகவே இந்த இனவாத செயற்பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எங்கள் இனத்தை உறுதி செய்ய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கடந்த காலத்தில் முள்ளிவாய்க்கால் போர் அவலத்தின் போது ராஜபக்ச குடும்பத்துடன் இணைந்து கிரிபத்துண்டு வெடி கொளுத்தி மகிழ்ந்ததுடன் வெள்ளியான் கருணா குழுவுடன் இணைந்து மேடைகளில் ஏறி வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ததுடன் சின்னவத்தை விகாரையை கட்டுவதற்கு அழைப்பு விடுத்தவர்கள் தமிழ் தேசிய உடையை போட்டுக்கொண்டு இன்று வெள்ளி வேட்டி சேட்டுடன் மாலை போட்டு நாடகமாடி வருகின்ற இவர்களின் கதைக்கு ஒருபோதும் தமிழ் மக்கள் ஏமாறக்கூடாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் தெரிவித்துள்ளார். அந்த அரசாங்கம் போட்டி பேச்சுவார்த்தைக்கு வருகின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வீரன் செறிந்த ஒரு பலமான ஒரு காலகட்டத்தை தமிழர்கள் இந்த தீவிலே வைத்திருந்தோம். அந்த நிலப்பாட்டினூடாகத்தான் நாங்கள் பேசுகின்றோம். எங்களை அந்த நிலைக்கு வர சொல்லி அந்த பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி எங்களை மழுங்கடிக்க செய்து நோர்வே போன்ற நாடுகள் முன் வந்து எங்களை மழுங்கடிக்க செய்து இன்றைக்கு பெரிய ஒரு இனஅழிப்புக்கு உட்படுத்தி வைத்திருக்கின்றது. ஆகவே இதற்கான பரிகாரங்கள் எங்களுக்கு சர்வதேசத்தில் இருக்கின்ற இந்த ஐசிசி போன்ற தீர்ப்பாயங்கள், விசேட தீர்ப்பாயங்கள், ஐசிசி போன்ற நீதிமன்றங்கள் ஊடாக இங்கே இருக்கின்ற கொலைகாளிகள், எங்கள் மீது இனப்படுகொலையாளிகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதுக்குரிய நகர்த்தல்களை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு சரியான தலைமைத்துவம் வேண்டும். அந்த சரியான தலைமைத்துவத்தை நாங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கின்றோம். அந்த தலைமைத்துவத்தை பலப்படுத்துகின்ற வேலையைத்தான் எங்களுடைய மக்கள் அனைவரும் செய்ய வேண்டும். குறிப்பாக விடுதலை புலிகள் 2009 பிற்பாடு இந்த சிங்கள தேசத்தோட சேர்ந்து இயங்கிய பிள்ளையான் கருணா ஒட்டுக்குழுக்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே அரங்கேற்றிய படுகொலைகள், கடத்தல்கள், காணாமல் போல செயற்பாடுகள் அனைத்துமே இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு வந்திருக்கிற ஆட்சியில் இருக்கின்ற அனுர அரசு அவர்கள் தேர்தலிலே வழங்கின வாக்குறுதிகள் புறையோடி போய் கிடந்தாலும், அது வீணாக கிடந்தாலும் ஒரே ஒரு விஷயத்திலே அவர்கள் மிக தெளிவாக செய்து வருகின்றார்கள். அந்த விடயம்தான் இந்த ஊழல் ஒழிப்புகளும், இந்த இவ்வாறான தங்களுடைய எஜமான்களுக்கு விசுவாசமாக நடந்து இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதார
நிதியை வைத்து தமிழர் தாயகத்தை அடிப்படை செய்யும் அடக்குமுறை செய்ய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் முனைகின்றது என சுட்டிக்காட்டிய யாழ் மாநகர சபையின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் வேட்பாளர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் சட்ட உரிமைகள் தொடர்பில் கூட தெரியாதவர்களாக இன்றைய அரசு இருப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். அபகரிக்கின்ற விதமாக நடக்கின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி சபைகளையும் கைவிட்டு நாங்கள் போவோமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் முன்னிறுத்தப்பட்டு இந்த தமிழர் தேசம் சிங்களமயமாக்கப்பட்டு நிச்சயமாக தமிழினத்தினுடைய இருப்பு என்பது பாரிய கேள்விக்குறியாக வரும் என்கின்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் அந்த எச்சரிக்கை, அதாவது வரப்போகின்ற ஆபத்தை நாங்கள் முன்கூட்டியே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய அரசியலிலே நேர்மையாக பயணிக்கின்ற தமிழ் தேசிய பேரவையாக இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் எம்மை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நாம் மக்களுக்காக சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம் என அனைத்து இலங்கை வருங்கால சுதேச மருத்துவ அதிகாரிகள் சேவை சங்கத்தின் வைத்தியர் பார்த்திபன் உமாதேவி தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு எங்கட நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமானது மிகவும் ஒரு நலிவடைந்த நிலையில காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று குறித்த நியமனங்களுக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதோட சரியான வகையில் எங்களோட மருத்துவம் பயன்படுத்தப்படாமல் இருக்குது, சுதேச மருத்துவம். அந்த வகையில் நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் 2007ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தரம் பயின்று பட்டப்படிப்பை முடித்து மருத்துவர்களாக வெளியேறி இருக்கிற எங்களோட நியமனம் கிடைக்கப்பெறாத மருத்துவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1700. கிளிநொச்சி முரசுமோட்டை வட்டாரத்துக்குரிய தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார அலுவலகம் நேற்றைய தினம் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் முரசுமோட்டை வட்டாரத்தின் தேர்தல் அலுவலகம் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்றைய தினம் தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது. இத்தீ வைப்பு தொடர்பாக கிளிநொச்சி மாவட்ட போலீசாரின் குற்ற தடயவியல் பிரிவினர் தீ வைப்பு தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் சட்டவிரோதமாக மணல் மண் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனத்தை கடமையில் ஈடுபட்ட அடம்பன் போலீசார் இடைமறித்த போது போலீசாரின் சமிஞ்சை கட்டமைப்பை மீறி போலீசார் மீது வாகனத்தால் மோதிச் செல்ல முற்பட்ட போது குறித்த டிப்பர் வாகனத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளமடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை தொடர்ந்து குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த டிப்பர் வாகனத்தில் சட்டவிரோதமான முறையில் ஏற்றிச் செல்லப்பட்ட மண் மற்றும் உபகரணங்கள் காணப்பட்டதோடு அவை மீட்கப்பட்டதாக அடம்பன் போலீசார் தெரிவித்துள்ளனர். டெலோபின் யாழ்ப்பாணம் மாவட்ட அமைப்பாளர் குருசாமி சுரேந்திரனின் ஊடக சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. அது திறப்பு விழா நடந்தது உங்களுடைய ஆட்சி காலத்தில். உண்மையாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று இனவாதமின்றி செயற்படுபவர்களாக இருந்திருந்தார் இந்த புதிய கட்டட வளாகம் திறக்கப்பட்டிருக்காது, புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்காது. ஆகவே உங்களுடைய கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. மக்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இந்த மண்டப கட்டுமானம் அல்ல, வேறு கட்டுமானங்களும் வருவதற்கான அபாயம் காத்திருக்கிறது. ஆகவே இந்த இனவாத செயற்பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எங்கள் இனத்தை உறுதி செய்ய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஐக்கிய தமிழர் ஒன்றியத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவர்களது அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம் என்ற ஒரு சட்டம் ஆரம்ப காலத்து என் சந்ததியில் உள்ளவர்களுக்கு தெரியும் அதுன்ற பிரச்சனைகளை பற்றி. அந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் அகற்றப்படவில்லை. அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன் அது அகற்றப்படாமல் இருக்கின்றது? அத்துடன் அன்றைய கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா, இந்த
தேர்தல் மூலம் என்பிபி அரசாங்கத்துக்கு நீங்கள் வலுவை சேருங்கன்னு தான் சொல்லுறார். அப்படி வலு சேர்க்கும் போதுதான் தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதன் மூலம்தான் வடகிழக்குக்கு நாங்கள் உதவிகளை வழங்குவோம் என்று சொல்கிறார். ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி விட்டிருக்கிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அதுவும் ஒரு அமைச்சர் வடபகுதியைச் சேர்ந்த, அதாவது இலங்கை வாழ் தமிழ் மக்கள் ஒரு இலங்கை வாழ் தமிழ் மகனாக இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இதுவரைக்கும் இல்லை. அதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு கூட விரும்புகின்றேன். தையிட்டி வெளிவடக்கு விகாரை பிரச்சனை. அந்த விகாரை சட்டத்துக்கு முரணாக கட்டப்பட்ட தனியார் நிலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும். அது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டது சட்டவிரோத கட்டிடம் என்று. அதை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் முடிவுகளும் எடுக்கப்பட்டு நடவடிக்கைகளும் எடுக்கும்போது அதை அகற்ற முடியாமல் இன்னும் இருக்கின்றது. அந்த கட்டிடத்தை ஏன் இந்த என்பிபி அரசாங்கம் அகற்றவில்லை? ஆனால் உள்ளூராட்சி அதிகார சபைகளை பலப்படுத்துங்க என்று கேட்கினோம். அதுன்ற அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிவடக்கு உள்ளூராட்சி பிரதேச சபை என்பிபி கைப்பற்ற போகுது. கைப்பற்றினால் நாளைக்கு இந்த சட்டவிரோத கட்டிடமாக இருக்கிற அந்த விகாரை சட்டரீதியான கட்டிடமாக மாறும். அப்போ எங்கள் மக்களுக்கான உரிமைகள் எங்கே போகிறது? என்பிபி அரசாங்கத்திடம் போகிறது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் தமிழ் மக்கள் வாழ்ந்ததுக்கான சூழலே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளைத்தான் இந்த தேர்தலில் என்பிபிக்கு வாக்கிடுவதால் தமிழ் மக்களுக்கு நடக்கப்போகிற நிலைமைகளாக இருக்கப் போகிறது. கிளிநொச்சி மயில்வாகனபுரம் கிராமத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் மக்கள் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. குறித்த மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இந்த நாட்டில். அப்போ இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இந்த மே மாதம் 6ஆம் தேதி நடத்துறதுக்காக முடிவெடுத்ததும், இதுக்கு முதல்ல எத்தனையோ 2-3 வருடங்களுக்கு முதல்ல தான் உண்மையிலே இந்த தேர்தல் நடத்த இருந்தது. என்றாலும் அன்றைய ஆட்சியாளர்கள் தங்களுக்கு இந்த தேர்தலை வெற்றி கொள்ள முடியாது என்ற காரணத்தினால இந்த தேர்தலை பிற்போட்டாங்க போய் காரணங்களை சொல்லி. உங்களுக்கு தெரியும், ஒரு கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கட அந்த ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் நடத்த இருந்த கட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கு காசு இல்லைன்னு போய் சொல்லி இந்த தேர்தலை பிற்போடப்பட்டது. அப்போவே ஒரு வருஷத்துக்கு முதல்ல மாதிரி தான் பிற்போட்டு தான் இருந்தது. என்றாலும் அந்த பொய் காரணங்கள் வச்சு இந்த தேர்தல் எப்படியோ பிற்போட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த நாட்டில் உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்துச்சு. அந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த தேர்தலை பிற்போடுறதுக்கான காரணங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாமல் போச்சு. என்று அந்த தேர்தலில் இருந்த ஒரு விசேடத்தன்மை தான் அந்த தேர்தலை பிற்போடவோ ரத்து செய்யவோ முடியாது. அதனால் நாங்கள் அந்த தேர்தலில் இந்த நாட்டில் இருக்கிற கணிசமான மக்கள், அதாவது இந்த நாட்டில் இருக்கிற வடக்கு கிழக்கு மக்கள், மலையக மக்கள், கிழக்கு வாழ்கின்ற மக்கள். புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்து 6 மாதங்களில் பல ஊழல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஊழலற்ற அரசாங்கம் என்று கருத்துரைக்கும் ஜனாதிபதி இந்த விடயங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். ஓட்டமாவடி மீராபோடை ஹாஜியார் வீதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காய்ச்சல் காரணமாக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் மரணமடைந்துள்ளார். இவர் இலங்கை கல்வி நிர்வாக சேவை அதிகாரியும் மீராபொடை அல்ஹிதா மகா வித்தியாலய அதிபருமான AJ மர்சூக் என்பவரின் புதல்வர் ஆவார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கொலை செய்ய திட்டமிட்டிருந்த 9 பேர் ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா பத்தமுள்ள பகுதியில் வீடொன்றில் தங்கியிருந்து கொலை செய்ய திட்டமிட்டிருந்த 6 சந்தேக நபர்களும் சந்தேகத்தின் பேரில் 2 சந்தேக நபர்களும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி ஆராதனை கிளிநொச்சி புனித திரேசால் ஆலயத்தில் அருட்தந்தை சில்விஸ்டார் அடிகளார் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இத்துடன் நமது டாப் 24 செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன். வணக்கம்.